ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியான கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச அச்சு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நான் வெறும் மைதா மாவில் மட்டுமே செஞ்சுருக்கேங்க. அரிசி மாவு எதுவும் சேர்க்காம மைதா மாவில் மட்டும் முட்டை கலக்காமல் தேங்காய் பால்ல செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணுறா இருந்தால் அரை கப்பு மைதா, அரை கப்பு அரிசி மாவுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 1 கப்புக்கிற ரேஷியோ சொல்கிறேன். ஸோ 1 கப்புக்கு அரை கப்பு வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தூளாகிடணும் அந்த சர்க்கரை. ஸோ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் நைஸாக நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேங்காய் பால் முட்டை சேர்க்காமல் தேங்காய் பால் வந்து முதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, கெட்டி தேங்காய் பால், அதை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்ட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை கொண்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா வந்து ஒரு தோசை மாவு பதம்னு சொல்லாமல் இட்லி மாவு பதம்னு இல்லாமல் நடுத்தரமான ஒரு பதத்தில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதோட பேட்டர் எப்படி கரெக்டாக இருக்குன்னு வச்சிங்கன்னா, 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் இந்த பின்னாடி வந்து இந்த ஒரு லேயர் மட்டும் இருக்கணும். இந்த கீழே விழுகிறது சொட்டு சொட்டாக விழுகணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ நம்ம வாங்க இதை செஞ்சிடலாம். நான் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அச்சு வந்து இதில் போட்டிருக்கேங்க. அந்த அச்சு முறுக்கு அச்சு இதில் போட்டிருக்கேன். நான் வந்து நான்ஸ்டிக் தாங்க யூஸ் பண்ணுறேன். எனக்கு இரும்பெல்லாம் செய்ய தெரியாது. ஸோ நான் நான்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம ஒவ்வொரு தடவை செய்யும் போது இப்படி கலக்கி விட்டு செய்யணுங்க. நல்லா சூடாக அது காஞ்சிருக்கணும். இப்படி ஒரு தடவை முக்கினோடனே நம்ம எடுத்து இங்கே பாருங்கள் எண்ணெயில் போட்டணும். எதுவுமே செய்ய வேணாங்க. அதுவே தன்னால் கலண்டு வந்துடும். அழகாக பிரிஞ்சிரும் எண்ணெயில். ரொம்ப முக்கிடக்கூடாதுங்க. முக்கினாலும் அதில் ஒட்டிக்கிட்டு வராது. இங்கே பாருங்கள், அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒவ்வொரு தடவையும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் சூடு பண்ணி போடும்போது நல்லாயிருக்குங்க. சூடு பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா மாவில் வந்து ஒட்டிக்காது. அப்புறம் வந்து எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா இருக்காதுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டு சூப்பராக இப்படி ஆட்டினாலே அதுவே தன்னால் பிரிஞ்சு வந்துடுங்க. அப்படி பிரிஞ்சு வரலையா, ஒரு கம்பி மாதிரி எடுத்து விட்டு லைட்டாக அப்படி குத்தி விட்டுனாலே நல்லா வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அச்சு முறுக்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் அந்த மாவோட சின்ன இதெல்லாம் வந்து அதை எடுத்து கடைசியில் சாப்பிடுங்க. இல்லைன்னா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் இருந்தால் அப்போக்கப்போ அதையும் எடுத்து வடித்து வச்சுருங்க. சூப்பரான கிறிஸ்பியான அச்சு முறுக்கு ஈஸியாக வீட்டிலே செஞ்சாச்சுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே செஞ்சுட்டேங்க. இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான அச்சு முறுக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அச்சு முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.